Summer holidays வந்தாச்சு நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. Sri Venkateshwara College of Engineering and Technology. Admissions open for BTech and MBA 2025. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999. அதாவது முதல்ல வந்த வேகத்தை விட இது ஒரு 10 மடங்கு வேகமாக இருக்கு. உண்மை சார். ஆமாம், இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது 5 வயசு பசங்க இன்றைக்கி பார்த்துருக்க மாட்டாங்க. இன்றைக்கி அவருடைய வேகம் வந்து ஒரு 100 மடங்கு வேகம் எடுத்திருக்கு. இப்போ பார்த்தாலும் அவ்வளோ ப்ளசண்ட்டாக அப்படி இருக்குது. அதே நேரத்தில் இதை வந்து இன்றைக்கி என்னென்ன வகையில் நம்ம பண்ண முடியுமோ அதெல்லாம் மெருகேற்றி இருக்கிறோம். அவங்க 2 பேரும் கிளாஷ் விடுறாங்க போல் 10ஆம் தேதி அப்படின்றது சொல்கிறாங்க. அதுக்காகலாம் பிளான் பண்ணல சார். அதெல்லாம் இது எப்போ பண்ண வேண்டியது. இந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கு டிலே ஆச்சு. எல்லா கண்ட்ரிலையும் பெரிய லெவலில் வரவேற்பு இருக்குது. உதாரணத்துக்கு சொல்ல போனால் மலேசியாவிலே வந்து 100 பிரிண்ட்டு ரிலீஸ் ஆகுப்பா. பிகினி கூட வளர்ந்துருக்கு. ஓகே. அதே மாதிரி அஜித் தம்பதி வந்து கண்டு கொண்டேன் அது கேட்டுன்னு இருக்காங்க. ஓகே, ஒன்று இருக்குது. அப்போ மே மந்த் ஏதாவது அப்டேட் வருமா சார்? சான்சஸ் இருக்கு. வாடி வாசலில் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க சார். இது எல்லாத்தையும் தாண்டி நிற்கும். உலகமே வந்து எழுந்து நின்று கொண்டாடக்கூடிய படமாக வரும். தம்பி, இந்த 25 நிமிஷம் படமே வேற லெவலில் இருக்குதப்பா. அப்புறம் படம் ஃபுல்லாக என்ன தூக்கி போயிடுவேன் அப்படின்னு சந்தோஷப்பட்டேன். 2026 வந்து வாடிவாசல் வந்து ஒரு பெரிய உச்சத்தை தொடர்ந்து மாத்திரம் இல்லாமல் ஜிவிக்கு வந்து மிகப்பெரிய அங்கீகாரமாக இசையில் கிடைக்கும். ட்ரெயின் பற்றியான அப்டேட் சார். ட்ரெயின் படத்தில் வந்துட்டு ஏதாவது அப்டேட் கிடைக்குமா எங்களுக்கு ஏதாச்சும்? விஜய் சேதுபதியினுடைய கேரியர்லேயே பார்த்தீங்கன்னா சீட்டு நுனியில் உட்கார வைக்கிற மாதிரி ஒரு படம். ஏப்ரலில் தெரிய வரும், ஜூலையில் கபாலி வரும். சார், இப்போ சச்சின் ரீரிலீஸ் ஆகுது. அண்ட் முதல்ல என்னுடைய கேள்வி என்னவா இருக்குன்னா, ஆரம்ப கட்டத்தில் சச்சின் படத்தோட இயக்குனர் வந்து உங்ககிட்ட இந்த கதை சொல்லும் போது, நரேஷன் சொல்லும் போது உங்களுக்கு ஃபஸ்ட்டு என்ன சார் தோணுச்சு? இல்லை, இது வரலாம் அவர் வந்து கமர்ஷியலாகவே பண்ணின்னு இருந்தார். ஆமாம், இது வந்து ஒரு குஷி டைப்பில் ஒரு கலகலன்னு போகிற படம். இது சம்மந்தமாக ஜீவாவும் ஜான் டைரக்டரும் டிஸ்கஸ் பண்ணி இந்த மாதிரி இந்த ஜானரில் போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னோன்னே நான் தம்பிக்கிட்ட போய் விஜய் தம்பிக்கிட்ட கேட்டேன். கேட்கலாம் சார் அப்படின்ட்டார். அதுக்கப்புறம் மறுநாளே நான் அமுச்சு வச்சேன். அமுச்சோன்னு கேட்டு ரொம்ப நல்ல ஜாலாக இருக்குது சார், இதே பண்ணலாம் அப்படின்னு அப்படி தான் ஆரம்பிச்சு. ஓகே. அண்ட் ஒரு படம் அப்போ எடுக்கும்போது உங்களுக்கு எதாவது தோணுச்சா சார், காலம் கடந்து இந்த படம் எப்போ ரிலீஸ் பண்ணாலும் அதுக்கான கிரேஸ் இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்றது? இல்லை, கதை கேட்கும்போதே ஒரு என்டர்டெயின்மெண்டான படம். அது கலகலன்னு போகக்கூடிய, எப்போவுமே அதுக்கு ஒரு பெரிய ரெஸ்பான்ஸ் வரவேற்பு எந்த காலத்துலையும் இருக்கும். அந்த மாதிரி இது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து அதாவது முதல்ல வந்த வேகத்தை விட இது ஒரு 10 மடங்கு வேகமாக. உண்மை சார். ஆமாம், ஏன்னா எல்லா இடத்துலையுமே ஒரு படம் ரீரிலீஸ் ஆச்சுன்னா அடுத்து கேட்குறது டிஃபால்ட்டாக மக்கள் வந்து சச்சின் எப்போ அப்படின்ற மாதிரி தான். அதை கரெக்டாக நீங்கள் கேட்டு, அதாவது உங்கள் காதுபடியாக அது விஷயம் வந்து நீங்களே அதை ரிலீஸ் பண்ணுறீங்க. பட் இதுக்கு ஒரு பிளான் இருக்கும்ல சார். 14ஆம் தேதி ரிலீஸ் ஆகும்போது நம்ம ஏன் 14ஆம் தேதியே ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும்போது நீங்களே அதை சொன்னீங்க, கிளாஷை அவாய்ட் பண்ணலாம் அப்படின்றது. அந்த முடிவு எப்போ சார் எடுத்தீங்க? இல்லை, எப்போவுமே நான் அதாவது ஒரு ஈக்குவலைஸாக ஒரு 2 பேர் பயணிக்கும் பொழுது இண்டஸ்ட்ரி நல்லா இருக்குன்னு நினைக்கிறது ஒன்று. அப்புறம் நட்புக்கு எந்த வித ஊர் வராமல் இருக்கணுன்றது ஒன்று. அந்த தன்மையில் தான் நான் இதை திங்க் பண்ணேன். ஓகே. ஒரு ரீரிலீஸ் படத்தை பார்த்து ஜர்க்காகிறது இப்போ தான் சார். சச்சின் வரதை பார்த்து 18ஆம் தேதி வருதுன்னா எல்லாரும் ஒதுங்குங்கப்பா அப்படின்ற மாதிரி இருக்குது. ஒரு அச்சம் இருக்குது. அதை எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லை, அதை நான் வந்து மிகைப்படுத்தி நான் பேசுறதில்லை. மக்கள்கிட்ட வரவேற்பு இருக்குது. ரெண்டாவது வந்து இது வந்து இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது 5 வயசு பசங்க இன்றைக்கி பார்த்துருக்க மாட்டாங்க. அதுக்கடுத்தது வந்து 10 வயசு பசங்களும் பார்க்குறதுன்றது, 10 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க பார்க்குறதுன்ற ஒரு அபூர்வமாக தான் இருக்கும். அதனால் அவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி வந்து 25 வயசு 30 வயசு 35 வயசு இருக்கும்பொழுது இது ஒரு பெரிய கொண்டாட்டமாக அவங்களுக்கு இருக்கும். இன்றைக்கி அவருடைய வேகம் வந்து ஒரு 100 மடங்கு வேகம் எடுத்திருக்கு. அதனால் இது வந்து பெரிய வரவேற்பை பெறும். இப்போ பார்த்தாலும் அவ்வளோ ப்ளசண்ட்டாக அப்படி இருக்குது. அதே நேரத்தில் இதை வந்து இன்றைக்கி என்னென்ன வகையில் நம்ம பண்ண முடியுமோ அதெல்லாம் மெருகேற்றி இருக்கிறோம். 4Kல டிஜிட்டலைஸ் பண்ணியிருக்கோம். 7.1 சவுண்டு சேஞ்ச் பண்ணியிருக்கோம். நேற்று கூட தேவி பிரசாத் பார்த்துட்டு என்னுடைய ஃபோன்லேயே பார்த்துட்டு ரொம்ப நல்லது கூடவே பாடிக்கிட்டே வந்தார். ட்ரெய்லர் பார்த்துட்டு ரொம்ப பிரமாதமாக, அது எப்போ பண்ண போகிறீங்கன்னாரு. அப்புறம் வந்து பிரீமியர் போட்டிருக்கிறேன் அப்படின்னும், கண்டிப்பாக நான் ஹைதராபாத்தில் இருப்பேன், எனக்கு சொல்லுங்கள் சார், நான் புறப்பட்டு எங்கள் டீமோட வந்துடுறேன், இது பார்க்கணும் சார், தொண்டர் அதாவது ரசிகர்களோட பார்க்கணும் அப்படின்னு ரொம்ப
இதுல இருக்காரு. ஓகே. அந்த டைம் அந்த ஷூட்டிங் ஸ்பாட் மெமரீஸ்ல வந்து இன்ன வரைக்கும் நான் எந்த இன்டர்வியூல ஷேர் பண்ணாத இந்த விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்றேன். அப்படி ஏதாவது இருக்கா சார்? சீக்ரெட்ஸ் மாரி ஏதாச்சும்? இல்ல இது வந்து பெரிய வெற்றி அடைஞ்சு எனக்கு பெரிய லாபம் கிடைச்சு, அத எடுத்து அதில ஒரு பகுதி எடுத்து போய் எஸ்.ஏ. சந்திரசேகர் கிட்ட குடுக்கும்போது, லாபம் கிடைச்சது சந்தோஷமா சொல்லி, "இதுவே போதும் சார் எங்களுக்கு குடுத்தா மாரி வேணாம்னு" திருப்பி குடுத்தாரு. ஓகே. இது ஒரு 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 நினைவு அது. அதுக்கப்புறம் ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்து அந்த அந்த நேரத்தில ஷூட்டிங் ஊட்டியில எடுத்துன்னு இருக்கும்பொழுது, கொரோனா இது சுனாமி. சுனாமி வந்து ஒரு பெரிய இழப்பு ஏற்பட்டது. அதில சினிமா சம்பந்தப்பட்ட ஆர்ட் டிபா ஆர்ட் டிபார்ட்மெண்ட் சைட்லேருந்து ஒரு 6 கார்பெண்டர்ஸ் மிஸ் ஆயிட்டாங்க. ஸோ அதெல்லாம் நினச்சி அங்கேயே ஒரு ஒரு 2 நிமிடம் மௌனம் இருந்து அனுப்பிச்சு வச்சோம். அதுக்கப்புறம் அந்த இறந்த குடும்பத்துக்கு பெப்சி மூலியமா ₹2,00,000 டொனேஷன் நான் கொடுத்தேன். புரியுது சார். இப்போ ஒரு விஷயம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா? மிகைப்படுத்தி சொல்லல. பட் ஆனா அந்த பேனர் இவங்க இணையறாங்க அப்படின்னு சொல்லும்போதே, நம்மளுக்கு வந்து 100% இது வெற்றி கூட்டணி. நல்ல ஒரு ரேஷியோ ஒரு சக்சஸ் ரேஷியோ இருக்கவங்க தான்ப்பா அப்படின்ற மாரி நம்ம முன்னாடியே ஒண்ணு கிரியேட் ஆயிடுதுல சார். அது உங்களுக்கு கூடுதல் பிரஷர் தருதா? இல்ல அதெல்லாம் தாண்டி நாங்க எங்களுடைய இலக்க நாங்க நோக்கி ஓடிட்டு தான் இருப்போம். நாங்க பண்றத பண்ணிட்டு தான் இருப்போம் அப்படின்ற மாரி. இல்ல அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ஒரு படத்துக்கு என்ன தரம், தகுதி நிர்ணயமோ அத கண்டிப்பா எல்லா தயாரிப்பாளரும் செஞ்சு தான் ஆகணும். முக்கியமா மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு சொல்லும்போது, நம்மளுடைய இன்வால்வ்மெண்ட் மாத்திரம் இல்ல, கதைக்களம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஒரு படத்துடைய வெற்றிக்கு முதுகெலும்பே கதை தான். அந்த கதைய நம்ப அத நோக்கி சென்றோம்னா, நம்மளுக்கு எல்லாமே சரியாயிடும். ஓகே. அண்ட் இந்த 2005ல சச்சின் பண்ற அந்த படம் பண்ற டைம்ல வந்துட்டு, இவர் வந்து விஜய் சார் வந்து கில்லி, திருப்பாச்சி, திருமலை அப்படின்ற ஹிட்லாம் குடுத்துட்டு இருந்தாரு. ஒரு ஆக்ஷன் கலந்த ஒரு மாரி போயிட்டு இருக்கும்போது, இந்த ஜானர் டக்குன்னு ஒரு ஷிஃப்ட் எடுக்கும்போது, நீங்க தான் யோசிச்சீங்களா? சார் ஏன் தம்பி நம்ம வேற மாரி கதை கேட்போம். ஒரு ஆக்ஷன் கமர்ஷியலா ஒண்ணு போயிடலாம் அப்படின்ற மாரி. இல்ல இந்த ஜானர்ல நம்ம ட்ரை பண்ணலாம். கொஞ்சம் வித்தியாசமா இல்ல இருக்கும். அது தொடர்ச்சியா அதெல்லாம் வந்திருக்கும்போது, ஒரு சேஞ்ச் வரணுன்றது பொதுவான தாக்கம் தான். ஓகே. அது தம்பியும் அத விரும்பினாரு. ரொம்ப சந்தோஷப்பட்டு செஞ்சோம். ஓகே. அண்ட் உங்க இப்ப தானு சார்ன்னு சொன்னாலே ப்ரமோஷன்னு சொல்லி டிஃபால்ட்டா சொல்லிடுவாங்க சார். இப்போ வரைக்குமே நான் இப்போ கூட பார்த்தேன் இன்னைக்கு லிரிக்கல் வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணீங்க. ஸோ புதுசா இப்பதான் பிறந்த குழந்தைக்கு நம்ம வந்து சில விஷயங்கள் பண்றோம். அந்த மாதிரியே நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கீங்களே சார். அது இன்னும் அந்த துடிப்பு, அந்த வேகம் அதே நம்ம வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷா நம்ம ரிலீஸ் பண்ண என்ன பண்ணுவோம் அதே பண்றீங்களே சார். இல்ல அத எதிர்பார்க்குறாங்க இல்லையா? ஆ. அத நம்ம கண்டிப்பா செஞ்சு தானே ஆகணும். அதுக்குண்டான முயற்சி தான். ஓகே. எங்கேருந்து சார் இது கிராக் பண்றீங்க? படத்தோட ப்ரமோஷன்ஸ யாரும் எதிர்பார்க்காத வகையில வித்தியாசமா குடுக்குறேன் பாரு அப்படின்ற மாரி ஒண்ணு பண்றீங்களே சார். எப்படி சார் அது ஐடியா? இல்ல அது வந்து நம்மளுக்கு உள்ளுக்குள்ள இருக்கிற ஒரு ஊற்றுன்னு சொல்லலாம். அது உதாரணத்துக்கு இந்த படத்திலே பார்க்க போனா, அ அயர்லாந்துல சாங் எடுத்துப்போம். ஆமா. நான் அது வந்து இதுவரையிலும் யாரும் போய் கேமரா வைக்காத இடம். கண்மூடி திறக்கும் சாங் வந்து அங்க அங்க ஷூட் பண்ணப்பட்டது. ஆமா. ஆமா. அந்த மாரி தான் நம்ப கண்டுகொண்டேன் கண்டுகொண்டேன் வந்து அ இதுல ஸ்காட்லாண்ட்ல எடுத்தோம். ஐஸ்வர்யா ராய் அப்பாஸ்து. அதே மாரி அஜித் தம்பி இது வந்து கெய்ரோல வந்து என்ன சொல்ல போகிறா கண்டுகொண்டேன்ல எடுத்தோம். அந்த மாரி இதுல வந்து இதுவரையிலும் யாரும் போய் கேமரா வைக்கல அப்படின்னா, அது அயர்லாந்து போலாம் அங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சோம். ஓகே. எல்லாமே ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம். யாரும் தொடாம ஒரு இடத்துல போய் தொடணும் ஆமா. அப்படின்ற மாரி. அப்படிதானே ஒரு கௌரவம் இருக்கும், மரியாதை இருக்கும். ஓகே. ஒரு தனித்துவம், மகத்துவம் கிடைக்கும். அண்ட் 2016க்கு அப்புறம் நாங்க எதிர்பார்த்தோம் சார். உங்க கூட்டணி அதாவது நீங்களும் விஜய் சாரும் இணைந்து வேற ஒரு படம் இருக்கும்னு எதிர்பார்த்துருந்தோம். அது எங்களுக்கு ஒரு வருத்தமா இல்ல போச்சு. எப்பவுமே அவரு ஒரு ரவுண்டு வச்சிருப்பாரு. ஆமா, ஆமா. அதெல்லாம் இன்னும் அவருக்கு பண்ண வேண்டியது இன்னும் ஒண்ணு பேலன்ஸ் இருக்குன்னு. இதெல்லாம் வரும்பொழுது அது வரும். இப்போ பொலிட்டிக்கலா வரும்போது நம்ம அத எதிர்பார்க்கக்கூடாது. ஆமா. ஓகே. அண்ட் நெறைய அந்த வதந்திகளும் போச்சு சார். குட் பேட் ரிலீஸ் ஆகுது அப்படின்ற ஒரு காரணத்துக்காகவே சச்சின் ரிலீஸ் வருது போல. அவங்க 2 பேரும் கிளாஷ் விடுறாங்க போல 10ஆம் தேதி அப்படின்றது சொல்றாங்க. அதுக்காகலாம் பிளான் பண்ணல சார். அதெல்லாம் இது எப்போ பண்ண வேண்டியது. இந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் டிலே ஆச்சு அதனால. ஓகே. அண்ட் முன்னாடி என்ன சொன்னாங்கன்னா, முன்னாடி படம் ரிலீஸ் ஆகும்போது எவ்வளவு ஸ்கிரீன்ஸ் ரிலீஸ் ஆச்சோ, அத விட அதிகமா இந்த வாட்டி பிளான் ஆமா. பண்ணிருக்காங்க. இப்போ உதாரணம் பார்த்தோம்னா நான் வந்து 20வது வருடத்தில்னு போடும்போது எனக்கு ஏப்ரல் 14 தான் வருது. ஆமா, ஆமா. முன்னையோ பின்னையோ போக முடியாது. கரெக்ட். ஆக ஏப்ரல் 14க்கு நான் 4 நாள் தள்ளி வரேன். ஆமா. 18ஆம் தேதி வரைக்கும். அந்த மாதத்திலே வருது இல்லையா? ஆமா, ஆமா, ஆமா. இப்ப அதிக ஸ்கிரீன்ஸ் நீங்க பிளான் பண்ணிட்டு இருக்கீங்களா சார்? அதிக ஸ்க்ரீன் வந்து விரும்பி வருது. ஓகே. எக்ஸிபிட்டர் சைடு ரொம்ப ப்ரெஷர். ஆ. ஆமா. அவங்களாம் விரும்பி பண்றாங்க. இது ஆல் ஓவர் தி வேர்ல்டு ஃபுல்லா பண்றோம். அது ஓவர்சீஸ்ல பார்த்தீங்கன்னா, அ எல்லா கண்ட்ரிலயும் பெரிய லெவல்ல வரவேற்பு இருக்கு. உதாரணத்துக்கு சொல்லப்போனா மலேசியாவிலே வந்து 100 பிரிண்ட் ரிலீஸ் ஆகுது. அப்பா! ம். பிகினி கூட அவ்வளோ இருந்திருக்கு. ஓகே, ஓகே. அப்படி இருக்குது.
இல்ல சார், இப்ப ஒரு புது படத்து ரிலீஸ் ஆனாலே அந்த வாரம் தாண்ட மாட்டேங்குதுன்னு ஒரு பேச்சு இருக்கு. பட் ஆனா ஒரு ரிலீஸ் படம் நம்ம எவ்வளவு வாட்டி வேணா ஃபோன்லயோ இந்த யூடியூப் இந்த பிளாட்ஃபார்ம்ஸ்ல பாக்குறது, நம்ம டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸ் அண்ட் டெலிவிஷன்ல பாக்குறது, அதை தாண்டி தியேட்டர் ரிலீஸ் பண்றாங்கன்னும் போது ஒரு கூட்டம் வருதுல்ல சார். நீங்க பாருங்க, தியேட்டர்ல வரும்போது கிடைக்கிற என்ஜாய்மெண்ட் நீங்க பாருங்க. ஒரு படத்துல ஒரு 5 இடம் 10 இடம் கிளாப் சொன்னாலும் அந்த படம் ஹிட் ஆகும். இது ஃப்ரேம் டு ஃப்ரேம் கிளாப் இருக்கும். எஸ். ஆரம்பிச்சது வந்து எண்டு வரல கிளாப்ஸ் அடிச்சுக்கினே இருப்பாங்க. ஸோ இது வந்து எந்த அளவுக்கு பெருசா ரொம்ப பெருசா நினைக்கிறோம், பார்ப்போம். ஓகே. சச்சின் and ஐயாசாமி இந்த கூட்டணி வந்து வெற்றி கூட்டணியே சொல்லுவாங்க. அந்த படத்துல ஏதாவது ஒண்ணு பேசிட்டு அவர் வம்பிழுக்கிறதா இருக்கட்டும், இவர் வம்பிழுக்கிறதா இருக்கட்டும், அது நடுவில் ஜெனிலி அவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு மாதிரி ஒரு காம்போவே ஹிட்டான காம்போ சார். இந்த காஸ்டிங்ல உங்களுடைய இன்வால்மெண்ட் இல்லை, இதெல்லாம் வந்து டைரக்டர் ஹீரோவோட டிஸ்கஸ் பண்ணி செஞ்சது. ஓகே. இப்போ வரும் அந்த ஜூன் மாதங்கள்ல வந்து நாங்க நிறைய அப்டேட்ஸ் எதிர்பார்த்துட்டு இருக்கோம் சார். விஜய் சார் பர்த்டே வருது, உங்க பர்த்டே வருது. அடுத்த மாசம் பார்த்தா ஜூலைல சூர்யா சார் பர்த்டே வருது. ஸோ இப்போ இவங்களுடைய பர்த்டேஸ்ல நீங்க பிளான் பண்ண ரிலீஸ் படங்கள் இல்லைன்னா வேற ஏதாவது படங்களோட அப்டேட் வருமா? இல்லை, எனக்கு வந்து காக்கா ரீரிலீஸ் பண்ணுறதுக்கு எல்லா தேட்டருக்காரங்களும் கேட்குறாங்க. அதுக்கு உண்டான வேலை நடக்குது. அதே மாதிரி அஜித் தம்பதி வந்து கண்டு கொண்டேன் அதை கேட்டுன்னு இருக்காங்க. ஓகே. அது ஒன்று இருக்கு. அப்போ மே மந்த் ஏதாவது அப்டேட் வருமா சார்? சான்சஸ் இருக்கு. அண்ட் இப்போ கரண்டா நாங்கெல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறது என்னன்னா, இப்போ சூர்யா சாரோட பர்த்டே அன்னைக்கு நீங்க ரீரிலீஸ் படத்தோட அப்டேட் கொடுக்கறதெல்லாம் தாண்டி வாடி வாசல்ல எதிர்பார்த்துட்டு இருக்காங்க சார். வாடி வாசல் ஜூலையில் ஆரம்பிச்சிடுவோம். ஜூலை ஆரம்பிச்சிடும். அதுக்குண்டான கம்போசிங் ஒர்க்கு, மியூசிக் ஒர்க்கு எல்லாமே நடந்துன்னு இருக்குது. அப்புறம் டைரக்டர் டீம்லாம் போய் மதுரையில் லொக்கேஷன்லாம் பார்த்துன்னு இடம்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே. ஆக அது ரொம்ப ரொம்ப சீக்கிரம் அது ஸ்டார்ட் பண்ணுற எல்லாமே ஆரம்பிச்சு. ஆனால் காஸ்டிங் எல்லாமே டன்னா சார்? எல்லாமே. ஓகே. அண்ட் நாங்கள் என்ன எதிர்பார்க்குறோம்னா, இப்போ ஒரு ஆடியன்ஸ் சைட்ல இருந்து அவங்களோட எதிர்பார்ப்புகள் அதிகமாயிட்டே இருக்கு. ஒரு படங்களுக்கு மேலே ஒரு படங்களுக்கு மேலே அந்த எதிர்பார்ப்புகள்லாம் உங்களுக்கு எப்படி சார் நீங்கள் எப்படி பார்க்குறது? வந்து இது எல்லாத்தையும் தாண்டி நிற்கும். உலகமே வந்து எழுந்து நின்று கொண்டாடக்கூடிய படமாக வரும். ஓகே. அண்ட் ட்ரெயின் பற்றியான அப்டேட் சார். ட்ரெயின் படத்தில் வந்துட்டு ஏதாவது அப்டேட் கிடைக்குமா எங்களுக்கு ஏதாச்சும்? படம் முடிஞ்சது. இப்போ போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் நடந்தது, சிஜி ஒர்க்கும் போயின்னு இருக்குது. எப்படியும் ஒரு 10-15 நாளில் காப்பி வந்துடும். வந்தான உடனே அதுக்குண்டான விளம்பரங்கள், திரையிடுக்குண்டான நிலைகள் அதெல்லாம் பாசிட்டிவாக நடக்கும். ரொம்ப விஜய் சேதுபதியினுடைய கேரியர்லேயே பார்த்தீங்கன்னா சீட்டு நுனியில் உட்கார வச்சுக்கிற மாதிரி ஒரு படம். மிஸ்கின் வந்து எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணியிருக்கிறாருன்றது அது ரிலீஸும் போது நான் அவரை பற்றி சொல்கிறது. எக்ஸ்ட்ராடினரி ஒர்க்கர். 24 மணி நேரமும் சினிமா பற்றி சிந்திக்கக்கூடிய ஒரு தம்பி. அதில் வந்து சுருதிஹாசன் பங்கேற்றிருக்காங்க. அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ்லாம் பேசப்படும். நாசருடைய பர்ஃபார்மன்ஸ் கிட்டத்தட்ட 63 ஆர்டிஸ்ட் இருக்காங்க. இதுவரைலாம் தமிழ் சினிமாவில் வந்து இந்திய சினிமாவில் வந்து 3 கம்பார்ட்மெண்ட்டாக போட்டது கிடையாது. உதாரணமாக ராமோஜி ஃபிலிம் சிட்டியில் போனால் 3 கம்பார்ட்மெண்ட் தான் இருக்கும். நான் இது 8 கம்பார்ட்மெண்ட் போட்டிருக்கோம். ஓகே. ஒரு செட்டே. ஆமாம், 8 கம்பார்ட்மெண்ட் போட்டு ஃப்ளோர் டு ஃப்ளோர் இடித்து வேகனை நிறுத்தணும். இதெல்லாம் ஒரு பெரிய சமாச்சாரம். அந்த 8 கம்பார்ட்மெண்ட்டில் எவ்வளோ ஜூனியர் ஆர்டிஸ்ட் உட்காருவாங்க, எவ்வளோ டைட்டாக, அதாவது ஃபஸ்ட் ஏசி, செகண்ட் ஏசி, தேர்ட் ஏசி, ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட் இப்போவும் அதில் இருக்கும். அவ்வளோ இதுவாக இருக்கும். ஒரு சுகானுபவம் அந்த படம். ஓகே. இப்போ ஒரு படத்துக்கு வந்து நம்ம இவ்வளோ செலவு பண்ணுறோம்ல சார், அப்போ அதுக்கான கான்டென்ட் அதோட வேல்யூ பொறுத்து தான் அதுக்கான இது இருக்கும். அப்போ நீங்கள் அந்த ட்ரெயினில் ஏதோ நம்பி அந்த விஷயங்கள் இறங்குறீங்களே சார், அப்போ வேற ஏதாவது இருக்குமா சார் இதில் நீங்கள் எதிர்பார்க்குறது? இதில் நான் வந்து இப்போ எதுவுமே சொல்லக்கூடாது. அந்த நீங்கள் வந்து உங்களை வந்து ரொம்ப சந்தோஷப்படுத்தும். உங்களோட சீட்டு நுண்ணியில் உட்கார வச்சு படம் காமிப்பாங்க. ஓகே. அப்படி இருக்கும். அண்ட் இப்போ வாடி வாசலுக்கும் அதுக்கேற்ற மாதிரி பிளானிங்ஸ் போயிட்டு இருக்கா சார்? இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி 25 நிமிஷம் ஒரு ஃபுட்டேஜ் ஏதோ பார்த்தேன்னு சொன்னீங்க. அது இல்லை, கதை கேட்டேன். ஓ, கதை கேட்டிங்களா? ஓகே. வந்து இன்ட்ரடக்ஷன் இப்படி போகுதுன்னு வந்து எடுத்து சொன்ன விதத்தை பார்த்தோன்னே ரொம்ப மெய்சிலித்தேன். தம்பி, இந்த 25 நிமிஷம் படமே வேற லெவலில் இருக்குதப்பா, அப்புறம் படம் ஃபுல்லாக என்ன தூக்கி போயிடுவேன் அப்படின்னு சந்தோஷப்பட்டேன். அதுக்கேற்ற மாதிரி ஒரு 2 நாள் பொறுத்து ஒரு சாங் அனுப்பிச்சி விட்டாரு. சாங் எக்ஸ்ட்ராடனரி சாங்கு. அதாவது அந்த லிரிக் யாருன்னு இப்போ போய் நான் கேட்கணும். அந்த மாதிரி எழுதியிருக்காங்க, பாடியும் இருக்காங்க. ஸோ 2026 வந்து வாடிவாசல் வந்து ஒரு பெரிய உச்சத்தை தொடர்ந்து மாத்திரம் இல்லாமல் ஜிவிக்கு வந்து மிகப்பெரிய அங்கீகாரமாக இசையில் கிடைக்கும். ஓகே. அண்ட் இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிறத பார்த்தா 2016 2 திரைப்படங்கள் வந்துச்சு சார். தெரி, கபாலி. இந்த படங்களுடைய ரீரிலீஸ்க்கும் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கு அந்த படத்துக்கான அப்டேட் ஏதாவது கிடைக்குமா சார்? பிளான் பண்ணிட்டு இருக்கீங்களா? 10வது வருஷம் வரும் அதுவும். ஓகே. அதுவும் பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க? ஆமாம் சார். எப்படி சார் நீங்கள்? கபாலி 2 வரும். ஓகே. ஏப்ரலில் தெரி வரும், ஜூலையில் கபாலி வரும். 10th year. ஓகே.
இல்ல இப்ப நீங்க பார்க்கும்போதே வந்து இப்ப இருக்க தமிழ் சினிமா எவ்வளவு ஆரோக்கியமா இருக்குன்னு நீங்க பாக்குறீங்க சார்? அதாவது தமிழ் சினிமா ஆரோக்கியம்னு சொல்ல முடியாது, ரொம்ப சிரமத்தில் தான் இருக்குது. இதுலேருந்து மீட்டெடுக்கிறதுக்கு எல்லாரும் கூடி பேசி பண்ணணும். எல்லாரும் அவங்கவுங்களுடைய பங்களிப்பை வந்து சரியான முறையில் செலுத்தினாங்கன்னா திரும்பவும் தலை நிமிர்ந்து நிற்கும். அண்ட் அடுத்ததா நீங்களும் விஜய் சாரும் இணைவீங்களா சார்? ஏன்னா இப்ப எல்லாரும் கேட்கறது தான், அவர் அரசியல் போயிட்டாரு, படம் நடிக்க மாட்டாருன்னு சொல்லிட்டாங்களே. ஆனாலும் எங்களுக்கு ஒரு ஃபேண்டஸியா ஒரு கேள்வி உருவாகுது சார். அவர் ஓகே நான் பண்றேன், வருஷத்துக்கு ஒரு படம் பண்றேன் அப்படின்ற ஒரு முடிவு எடுத்தாருன்னா எதுவாக இருந்தாலும் அவர் தான் டிசைட் பண்ணுவார். ஓகே நம்ம டிசைட் பண்ணுறது இல்லை, அவர் டிசைட் பண்ணுவார் அந்த மாதிரி. ஓகே சார். இப்போ சச்சின் அப்படின்னு சொல்லும் போது எல்லாருக்குமே அந்த ஒரு பாசிட்டிவிட்டி கிடைச்சிட்டே இருக்குல்ல சார்? அது அந்த டைம்ல நீங்க வந்து டேரக்டர் கிட்ட பேசும்போது, இல்லை டேரக்டர் சார் உங்ககிட்ட அந்த கதை சொல்லும் போதும் நீங்க அதை யோசிச்சிங்களா? அது ஜென்ரலாவே இந்த மாதிரி இது மாதிரி தான் 20 வருஷம் கழிச்சு release கதை பண்ணாரு. கேட்கும் போதே எங்களுக்கு ரொம்ப பிடித்தமாக அமைஞ்சு போச்சு. அது ரஷ் பார்க்கும்போது ரெண்டாவது வந்து குளூமாக இருக்கும். அதாவது ஒரு ஊட்டி அந்த ஒரு shooting fog, வந்துட்டு smoke. அந்த ஃபாக் ஸ்மோக்கிங் இதுக்காக மணலிலேருந்து அந்த ஐஸ் எடுத்துன்னு வந்து ரொம்ப நல்லா. ஓகே. அண்ட் கில்லி வந்து ரீரிலீஸ்ல பெரிய சாதனை பண்ணிச்சு சார், நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த சாதனையை முறியடிக்க சச்சின் வந்திருக்கு அப்படின்றது நாங்க எதிர்பார்க்கோம். ஒன்று வெஞ்சின்னு தான் போவோம். அதாவது வந்து ஒரு நவாப்பா பட்டோடி வரும்போது கவாஸ்கர் வந்தார், கவாஸ்கர் வந்து கபில் தேவ் வந்தார், கபில் தேவுக்கு வந்து சச்சின் வந்தார், சச்சினுக்கு தோனி வரலைங்களா? அந்த மாதிரி ஒன்றுக்கு ஒன்று இவர் படத்தை இவர் தாண்டுவார். உதாரணத்துக்கு பாருங்க, நீங்கள் சச்சின் நான் கொடுத்தேன், அடுத்தது துப்பாக்கி கொடுத்தேன். ஆமா சச்சின் வசூல துப்பாக்கி தாண்டுச்சு, துப்பாக்கி வசூல தெரி தாண்டுச்சு. ஆமா. அந்த மாதிரி ஒன்று தாண்டோம். அந்த லெவல்ஸுமே அதிகமா போயிட்டே இருக்குல்ல சார்? நீங்க வந்து ரெடி பண்ணுவீங்களா? ஸ்கிரிப்டை ரெடி பண்ணி விஜய் சாருக்குன்னு அப்படியே மாசா அமைப்பீங்களா? அவருக்கு வந்து அந்த நாலேஜ் நிறைய இருக்கு. ஓகே அதை உள்வாங்கி அதை பிடிக்கிறது. பாட்டு கூட ரொம்ப நல்லா செலக்ட் பண்ணுவார். ஓகே. நல்லா பண்ணுவார். சச்சின்ல உங்களுக்கு பிடிச்ச பாட்டு இது சார்? கண்மூடி திறக்கும். கண்மூடிது. ஓகே. இப்போ பொதுவா படங்களுடைய கதைகள் விஜய் சார் கேட்டு உங்களை நாடுவாரா, இல்ல நீங்க கேட்ட கதைகளை அவர்கிட்ட சொல்வீங்களா? இல்லை, அவர் தான் அதெல்லாம் டிசைட் பண்ணுறது. ஓகே. அவர் Directors. கதை கேட்டவுடனே என்னை கூப்பிட்டு இன்னொருக்கிட்ட கதை கேட்டேன் சார், நல்லா இது நீங்கள் ஒரு தடவை கேட்டுருங்கன்னாரு. எந்த நீ தான் நல்லா கதையெல்லாம் கேட்குறதா? சரி நீ இல்லை நீங்கள் ஒரு தடவை கேளுங்க. அந்த ஒரு 2005 ட்ராவல் பண்ணிட்டீங்க சார் விஜய் சார் கூட. அவருடைய ஒன் குவாலிட்டி, அவர் இன்னும் வரைக்கும் அவர் மாறல, தம்பி அப்படியே தான் இல்லை, இருக்காரு. அதாவது எப்படின்னா அமைதி, எந்த இடத்துலையும் கோபப்படாத தன்மை, எந்த சூழ்நிலை வந்தாலும் தன்னை மாற்றிக்காத ஒரு நிலைமை, அதெல்லாம் பெரிய கொடுப்பேன். ஓகே. ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்குமே நீங்கள் சினிமாவில் ஒன்றி இருக்கனால நிறைய விஷயங்கள் பார்த்துருப்பீங்களே சார். இப்போ நீங்கள் சினிமாவில் வந்துட்டு இந்த ஒரு உச்சத்தை அடையணும், இந்த விஷயத்தை நான் பண்ணணும் தமிழ் சினிமாவுக்காக அப்படின்னு நீங்கள் நினைக்கிற ஒரு விஷயம் ஏதாவது இருக்கா சார்? இல்லைம்மா, அதாவது இந்த சினிமாவை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து போகணும், இதுதான் நம்ம நினைக்கிறது. ஓகே சார். வாடிவாசல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நீங்கள் ஷேர் பண்ணீங்க. வேறு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான அதோட ஒர்க்ஸ் வந்து வேறு ஏதாவது வெளிநாடுகளில் போய் வேலை செய்கிற அது மாதிரி ஏதாவது இருக்கா சார்? இந்த படம் வந்து இதுக்கு முன்னாடி நாங்கள் ஒரு 3 நாள் ஷூட் பண்ணோம். ஓகே. அதில் இருக்கக்கூடிய ஆபத்து அதெல்லாம் கருத்தில் கொண்டு தான் அனிமேட்ரானிக்ஸ் லண்டனில், அதாவது ஜுராசி பார்க். ஸோ அந்த ஜுராசி பார்க் பண்ண அந்த நிறுவனத்திலேருந்து இருக்கக்கூடிய டெக்னீஷியனை வச்சு லண்டனில் ஒர்க் போயின்னு இருக்குது. டைரக்டர் ஒரு தடவை போய் பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியாக பண்ணிட்டு வந்தார். அந்த ஒர்க்கெலாம் முடிஞ்சோன்னா அது வரும். அது உண்மையிலே ரொம்ப நல்லாயிருக்கும். நிறைய வதந்திகள் இருக்குல்ல சார், இந்த படம் எடுப்பாங்களா மாட்டாங்களா, டேக் ஆஃப் ஆகுமா ஆகாதா அப்படின்ற எல்லா கேள்விகளுக்கும் நீங்கள் தர ஒரு அப்டேட் தான் சார். ஒரு அதாவதுமா, பேசுவோர் பேசட்டும், பொழுதுவா தூட்டுறட்டும், நம் கடன் பணி செய்து கிடப்பதுன்னு சொன்னாங்க பெரியவங்க, சொல்லாமலே சொன்னாங்க. உண்மை உண்மை. அதனால் ரொம்ப நல்லா ஒர்க் போயின்னு இருக்குது. எல்லா இடங்கள்லையும் நல்லா பாசிட்டிவ் எனர்ஜி இருக்குது. ரெண்டாவது இதுவரையிலும் 3 முறை மீட் பண்ணி சப்ஜெக்டுக்காக பேசியாச்சு. அடுத்து வந்து ஃபைனலாக ஷூட் போகிறோம். ஓகே. இது ஒரு கம்ப்ளீட் சாங் இப்போ ஒரு 27ஆம் தேதி கூட ஒரு வாய்ஸ் மிக்சிங் பண்ணி டைரக்டர் எனக்கு அனுப்பிச்சாரு. ஓகே. போகும்போது காமிக்கிறேன் பாரு. ஆஹா. மார்ச் 27 ஒரு சாங் ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். ஓகே. அதுக்கான வேலைகள் பயங்கரமாக தீவிரமாக நல்லா போயிட்டு இருக்கு. சிறப்பு சார். உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். Sri Venkateshwara College of Engineering and Technology. Admissions open for BTech and MBA 2025. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999.